வணக்கம். இது தற்சார்பு விவசாயத்தில் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. எலுமிச்சை விவசாயத்தில் இது தாக்கும் புழு. இந்த புழு நான் ஏற்கனவே 2 புழு வந்து சாகடிச்சிட்டேன். இப்போ இது ஒன்று. இந்த புழு வந்து நம்ம சாகடிக்க முடியுமா? பத்தலை கரைசலோ அல்லது அக்னி அஸ்திரமோ தற்சார்பு விவசாயத்தில் சாகடிக்க முடியுமான்னா வாய்ப்பு மிக மிக குறைவு. இதுக்கு வந்து ஒன்று பெவேரியா பேசியனா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியஸ், அதுவே கட்டுப்படுறது கஷ்டம். இதுதான் என்னுடைய அனுபவம். நான் எனக்கு அதிகமாக எலுமிச்சை செடி வந்து வைக்கலை. இது ஒரு செடி மட்டும் தான் வச்சது. இது நிறைய தடவை இதில் உள்ளே வச்சதெல்லாம் நிறைய வந்து அடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சில, ஏன்னா இது வந்து நம்ம நேற்று சொன்ன ஆடு தீண்டா பாலை, ஆமணக்கு செடி, இதெல்லாம் இந்த இலையை வந்து அதனுடைய இலையை வந்து இது வந்து சாப்பிடும். ஆமணக்கு செடியாக இருந்தாலும் சரி, எருக்கு, அதே மாதிரி வேப்ப இலையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சாப்பிடும் புழு. அந்த சாப்பிட்ற புழு வந்து கட்டுப்படுத்தாது. அதனுடைய இலையை மேலே தெளித்தாலும் கட்டுப்படுறது கஷ்டம். ஏன்னா இதுக்கு வந்து பயோ முறையில் வந்து போய் ஆகணும். இது நான் ஒரு செடி வச்சுருக்கிறதுனால அப்படியே பிடுங்கி போட்டிருக்கேன். இதே நடைமுறை. வேறு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். மொத்தம் 3 புழு இருந்துச்சு, 4 புழு இருந்துச்சு. எல்லாம் கீழே போட்டு அமுக்கி அப்படியே சாகடிச்சிட்டேன். இது சாகடிக்கலைன்னா அதனுடைய எச்சத்தை பார்த்தாலே அப்படியே பச்சை கலரில் இருக்கும். இதை சாகடிக்கலைன்னா அப்படியே இந்த செடியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடும். பிறகு பார்த்தா வெறும் குச்சியாக இருக்கும். இப்போ நான் களை எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இது வந்து தெரிஞ்சது. அதிகமான எலுமிச்சை செடி வைக்கிறவங்க வந்து பெரும்பாலும் அதிகமாக கெமிக்கல் போடுற காரணமே இந்த மாதிரி தான். இது சீசனுக்கு மட்டும்தான் வரும். களைச்செடி வழியாக தான் இந்த புழுக்கள் வந்து வரும். வேறு என்ன மருந்து அடித்தா கட்டுப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் தகவல் சொல்லுங்கள். ஓகே, நன்றி.